வணக்கம் நண்பர்களே. மழை சென்னையில் குறைஞ்சி இப்போது விழுப்புரம், திருவண்ணாமலையில் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மழை, புயல், காற்று அதிகமாக இருக்கிற இடத்துல மக்கள் வெளியே நடமாடுறதை குறைச்சிக்கிறது நல்லது. அப்பப்போ கரண்ட்டு நின்று போயிடுறதுனால மக்கள் கரண்ட் இருக்கிற நேரம் மொபைல்லாம் சார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டு முடிந்த அளவுக்கு, ஏன்னா கரண்ட் இல்லாத நேரம் வெளியே ஏதாவது காண்டாக்ட் பண்ண வேண்டியிருக்காவது செல்ஃபோனை சார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறது பாதுகாப்பாக இருக்கும். அது மாதிரி தேவையான பொருட்கள், அடுத்து ஒரு 4 நாளைக்கு தேவையான காய்கறிகள், அந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கி வச்சுக்கிடுறதும் ஒரு பாதுகாப்பானது. ஏன்னா இப்போது அங்கங்கே திடீர்னு எலக்ட்ரிகேஷன், அதாவது லைவ் வயர் விழுந்தால் அதில் மாட்டி இறப்பு அந்த மாதிரிலாம் வருது. அதனால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானது. தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் இன்னும் சென்னையில் இன்னும் மழை நிற்கவில்லை, மழை நின்றதும் தண்ணீர் வடிந்துவிடும், விழுப்புரத்தில் மின்சார பிரச்சனை உள்ளதால் அமைச்சர் அதிகாரிகளை அனுப்பி வைத்துவிடும் அப்படின்னு அதை சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் சென்னையை பொறுத்தளவுக்கு நிறைய இடத்துல தண்ணி தேங்கவில்லை அப்படின்னு அவர் அறிக்கை விட்டுருக்கிறாரு. ஆமாம், உண்மைதான். மேம்பாலத்து மேலே தண்ணி தேங்கலை, உயரமான பகுதிகள் அங்கெல்லாம் தண்ணி தேங்கலை, மவுண்ட்டு மாதிரி மலைப்பகுதிகள் அது மேல் பகுதியில் தண்ணி தங்கலை. மற்றபடி எல்லா இடத்துலையும் தண்ணி தேங்கி தான் இருக்குது. இவங்க இந்த தண்ணி மழைநீர் வடிகால் அதை நாங்கள் செய்திருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி 90% முடிஞ்சதுன்னா அப்போ ஏதோ இந்த மழைகளுக்கு முன்னாடி சொன்னாங்க. இப்படியே அறகுறையாக வச்சுக்கிட்டே இருக்கிறதுனுடைய விளைவுகள் நம்ம கடுமையாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் மழை பெய்தாலும், நான் எப்படி பார்த்தா பாண்டிச்சேரி அளவுக்கு சென்னையில் மழை கிடையாது. பாண்டிச்சேரி அவ்வளோ 50 சென்டிமீட்டர் மழைக்கு பெய்திருக்கு. அதே மாதிரி இப்போ விழுப்புரம் அந்த பகுதியிலாம் அவ்வளோ மிக கடுமையான மழையாக இருக்குது. சென்னையை பொறுத்தளவுக்கு 10 சென்டிமீட்டர்லேருந்து 15 சென்டிமீட்டர் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மழை பெய்யுது. அதுவே பல இடங்களில் மிக அதிகமான தண்ணி தேக்கத்தை உருவாக்கியிருந்தது. அரசு இப்படியே ஒரு வருஷம் இப்படி சால்ஜாப்பு சொல்கிற பதில் இந்த மழைநீர் வடிகால், அதாவது தண்ணீர் மழை பெய்து நின்றவுடன், இப்போது மும்பை எடுத்துக்கோங்க, இதை விட அதிகமான மழை அடிக்கடி பெய்யும். அந்த ஜூன் மாதம் ஆரம்பிக்கிற மழை செப்டம்பருக்குள்ள மிக அதிகமான மழையை கொடுக்கும் மும்பை பொறுத்தளவுக்கு. ஆனால் மழை முடிந்தவுடன் தண்ணி பெருசாக தேங்கிறது பார்க்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு வடிகால் தண்ணி வெளியேறதுக்கு எல்லா பகுதியும் கனெக்ட் பண்ணி, அந்த வாட்டர் பாடியில் எதாவது எடுத்துக்கிட்டுங்கன்னா அதை அப்புறம் காலி பண்ணி முறைப்படி செய்தாங்கன்னா தான் சென்னையை வெள்ளம் ஆபத்திலிருந்து காப்பாற்ற முடியும். ஆட்சியாளர்கள் அதை சிந்திப்பார்களா என்று மக்கள் தான் கேட்க வேண்டும். மற்றபடி மிகப்பெரிய ஆபத்து எதுவும் அந்த மாதிரி தெரியலை. இருந்தாலும் தண்ணி இவ்வளவு அதிகமாக ஒரு அதிகமான மிக அதிக கனமழை இல்லாத நேரத்திலேயே இவ்வளோ தண்ணி தேங்கிறதுங்கிறது இன்னும் யோசிக்க வேண்டிய விஷயம். அரசு விழித்து கொண்டு செயல்பட வேண்டும். இன்னொரு செய்தி, ராகுல் காந்தி ஹரியானா, மகாராஷ்டிராவில் காங்கிரஸில் சரியானபடி செயல்படாத கட்சிக்காரங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவர் கிளியரன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அதாவது கட்சி தலைவருக்கு இவர் கிளியரன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அந்த ரிமோட் கண்ட்ரோல் வேலை என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தான் அந்த செய்தியில் வருது. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ அவங்க உள் கட்சி மீட்டிங் போடையில் நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கார்கே பேசியிருக்கிறாருன்னு சொல்லி செய்தி வருது. ஆனால் தேர்தல் ரிசல்ட் வரும்போது இவங்க என்ன அறிக்கை விட்டாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் சதி பண்ணிடுச்சு, ஓட்டிங் மிஷின் ஏமாத்து வேலை பண்ணுது, அதில் நியாயமாக நடக்கல, ஓட்டிங் மிஷினில் எல்லாம் தப்பாக நடக்குது அப்படின்னு என்னென்னமோ அபத்தமான குற்றச்சாட்டுகள். இதை விட அபத்தமானது, தேர்தல் கமிஷன் கவுண்டிங் முடிஞ்ச உடனே அப்டேட் பண்ணாமல் லேட் பண்ணுறாங்க. லேட் பண்ணுறதுனால இவங்க தோற்று போயிடுவாங்கிறது ஆண்டவன் தான் வெளிச்சம். ஏன்னா ஒரு கவுண்டிங் பிளேஸ்லேயும் இவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது ஒரு கேண்டிடேட்டுடைய பிரதிநிதி இருப்பாங்க. ஸோ அவங்களே, அதுபோக பத்திரிக்கை, மக்கள்,
எல்லாருமே இருந்து சுற்றி இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உள்ள அந்த கவுண்டிங் இடத்துலேருந்து பார்க்குற தூரத்தில் அப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இதில் எலெக்ஷன் கமிஷன் நிதானமாக ஸ்லோ பண்ணுறாங்கன்னா, அதனால் நாங்கள் எங்களுக்கு தோல்வி வரதுனால ரொம்ப அபத்தமாக காங்கிரஸை பொறுத்தளவுக்கு ராகுல் காந்தி, ஈவன் மல்லிகார்ஜுன கார்கே, ஜெயராம் ரமேஷ் இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி பேட்டி ஒரு தேர்தல் ஹரியானாவில் தோற்ற உடனே நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படின்னாங்க. மகாராஷ்டிராவில் தோற்ற உடனே மக்களுடைய மனநிலை எங்களுக்கு தெரியும், இது பெரிய சதி அப்படி பண்ணி அப்பவும் பேசினாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு சமீபத்தில் அதாவது ஒரு லோக்கல் ஸ்டாண்டே இல்லாத ஒரு பார்ட்டி வந்து அவங்கள பற்றி கேதர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து நம் நாட்டுக்கு விரோதமாக செயல்படுறாங்க மாதிரி சில செய்திகள் பார்த்தா தெளிவாக வர்றதுக்கு முன்னாடி அதை பற்றி சொல்ல வேண்டாம்னு அதை அந்த விவரங்கள் சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். பட் அவங்க பண்ண கேஸில் சுப்ரீம் கோர்ட்டு உங்களுக்கு இதில் என்ன வந்துச்சு, அரசியல் நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்கன்னு கேட்டு கொடுத்துட்டு செம்மையாக கேள்வி கேட்டாங்க. நீங்கள் தோற்று போனால் உடனே இவிஎம் கோளாறும்பீங்க, ஜெயிச்சா சைலண்டாக இருந்துக்கிடுவீங்க, அது என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி ஆந்திர பிரதேசத்தில் உதாரணம் காட்டையில் தோற்று போகும்போது குறை சொல்கிறாங்க, ஜெயித்தவொடனே சைலண்டாக இருந்துக்கிடுறாங்க. இது என்ன இது ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணி விட்டாங்க. இது எல்லா எதிர்க்கட்சிகளும் செய்யும் அழிச்சாட்டியம். அதை சுப்ரீம் கோர்ட் ரொம்ப மிக தெளிவாக மண்டையில் தட்டுவதோடு தட்டி சொல்லியிருக்கிறது. அது மட்டும் இல்லை, எலெக்ஷன் கமிஷன் வந்து காங்கிரஸை இப்போது நேரடியாக வந்து உங்களுடைய என்ன சந்தேகம் அப்படிங்கிறத நேரடியாக வந்து எலெக்ஷன் மீட்டிங் போட்டு வந்து பேசுங்க, விளக்கம் கொடுக்குறோம். பொய்யான தகவலை பரப்பினால், பொய்யான குற்றச்சாட்டு செய்தால் சட்ட நடவடிக்கை எடுப்பாங்க. கரெக்டு, ப்ராசிக்யூட் பண்ணணும்னு சொல்கிறது நியாயம் தான். ஏன்னா பொய் குற்றச்சாட்டு சொல்லி ஒரு அரசியலமைப்பு நிறுவனத்தின் மீது ஒரு ஆதாரமே இல்லாமல், அடிப்படையே இல்லாமல், ஏன்னா போன போக்கில் தோற்று போகிறதுக்கு சால்ஜாப்பு சொல்கிறது, அதாவது தோற்று போயிட்டோம் இனி வெற்றி பெறுவதற்கு முயற்சி, மக்களுடைய நம்பிக்கை பெற உழைப்போம்னு சொன்னால் அது நேர்மை. அதை விட்டுட்டு இவிஎம் சரியில்லை, அதில் கோளாறு, இதில் கோளாறு, எலெக்ஷன் கமிஷன் சதி பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு எல்லா அபத்தமான குற்றச்சாட்டுகளை சொல்கிறதுனால ஈஸி எலெக்ஷன் கமிஷன் வந்து உங்களுடைய குறைகள் என்னன்னு சொல்லுங்கள், அதனால் நாங்கள் வந்து கரெக்ட் அதுக்குரிய என்ன நடந்தங்கிறத விவரமாக கொடுக்குறோம். அதனால் ஆதாரம் இல்லாமல் தவறான குற்றச்சாட்டு இருந்தால் ப்ராசிக்யூட் பண்ணுவோம், அதாவது குற்ற நடவடிக்கை கோர்ட்டில் கேஸ் போடுவோங்கிறது நியாயமானது. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம். அரசியலுக்காக அரசியலமைப்பு சட்டத்து அமைப்புகளையும் நீங்கள் சிறுமைப்படுத்த முடியாது அப்படிங்கிறது என்னுடைய வாதம். அதனால் அதோடனே நீங்கள் எலெக்ஷன் கமிஷன்லேயே நீங்கள் அப்பீல் பண்ணலாம், கோர்ட்டுக்குமே போகலாமே உடனடியாக. அது எதுவும் எடுபடாது. ஏன்னா நீங்கள் ஒன்றும் இல்லாமல் வெத்து பேச்சு பேசுகிறீங்கிறது தான் உண்மை. சரி, இது மக்களுக்கு புரிய வேண்டும். மற்ற விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.